தமிழகத்துல ம். அதிமுகவுக்கு பாஜக இணைஞ்சது பெரும் சவாலா இருக்க போகுது, பின்னடைவா இருக்க போகுதுன்னு சொல்லாத ஆள் கிடையாது. ம். ஒரு சாதாரண ஒரு பார்ட்டி கிட்ட போய் இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு சொன்னா கூட இதனால அதிமுக எதுவும் நல்லது இல்லை கெட்டதுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட்டணியை அவங்க எப்படி முன்ன கொண்டு போவாங்க? ம். ரெண்டாவது பாஜக இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்களும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்களும் சரி, இந்த கூட்டணி எங்களுக்கு வேண்டாம். ம். நாங்க தனியா நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்கு. எங்களால ஒண்ணு முடியும்னு அவங்க நம்புறாங்க. ம். அதை ப்ரூவ் பண்ற விதமா தான் பாஜக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து பாமக, தேமுதிகவெல்லாம் அவங்க பக்கம். அதிமுக, பாஜகவும் கூட்டணின்னா அந்த கூட்டணிக்கு தானே ஈர்க்க பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் பாஜக ஏன் இழுக்கிறாங்க? ஏன்னா மிஸ்டர் ராமதாஸ் அவர்களை போய் தோட்டத்துல பார்த்தாங்க இல்லைங்களா? ம். அதுவே என்ன சொல்லுதுன்னா பர்சனலா அதிமுக கூட்டணிக்கு இல்லாம பாஜகவோட கூட்டணிக்குள்ளதான் பாமக வரணும்ன்றதுதான் அவங்களோட ட்ரை அட்டம்ப்ட். ம். ஏன்னா அதுதானே பிரச்சனையே. அதிமுக போகணும்னு திரு ராமதாஸ் சொன்னதாகவும் பாஜக கூட்டணிக்கு போகணும்னு சொல்லி திரு அன்புமணி சொன்னதாகவும் தான் எம்பி எலெக்ஷன்ல சண்டை. இன்னைக்கு அப்படி கணக்கு பார்த்தா 2 பேரும் ஒண்ணா வந்துட்டாங்க. அப்ப 2 பேரும் எந்த பக்கம் போனா என்ன? ஒரே கூட்டணிக்குள்ள போய் சேர போறாங்க. ஏன் அது நடக்கல? ம். இன்னும் ஏன் காலம் தாழ்த்துறாரு ராமதாஸ் அப்படின்னும் போது